الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إن في الجسد لمضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله ألا وهي القلب أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா தீனுடைய சபைக்கு எங்களை கொண்டாந்து சேர்த்திருக்கிறார். எந்த இடத்தை அல்லாஹு தஆலா மலக்குகள்கிட்ட பெருமையாக பேசுறானோ, எந்த தீனுடைய சபைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகள்கிட்ட பெருமையாக சொல்லி அந்த மலக்கின் மூலமாக எங்கட பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக, எங்கட பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்பட்டதாக அறிவிப்பு செய்ய வைக்கிறானோ, அப்படியான தீனுடைய சபையில ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, ஈமானுடைய பாக்கியம் மிகப்பெரிய பாக்கியம். ஈமான் என்றது எல்லாத்துக்கும் கொடுக்கப்படல. உலகத்தில் எவ்வளோ மக்கள் வாழ்றாங்க, பல கோடி மக்கள் வாழ்றாங்க. ஆனா எல்லாருக்கும் கலிமா கிடைச்சிருக்குதா, ஈமான் கிடைச்சிருக்கான்னு பார்த்தா எல்லாத்துக்கும் கிடைக்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரோட அன்பு வச்சானோ, யாரோட இறக்கப்பட்டானோ அவங்களுக்கு ஈமானுடைய பாக்கியத்தை தந்திருக்கிறார். அதே போல மேலானவர்களே, ஈமான் கிடைச்சிருக்குது. ஈமானுடைய உழைப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். இதுவும் மிகப்பெரிய ஒரு நிஅமத். இது ஆகவே கண்ணியமான சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கேட்டாங்க ஈமான் என்றால் என்னன்னு சொல்லி. சொன்னா இஹ்லாஸ் என்று. இஹ்லாஸ் என்றா என்னன்னு சொல்லி கேட்டனே ஈமான் சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல நாங்க எல்லாரும் அதிகமாக கேட்கணும் ஈமானையும் இஹ்லாஸையும். கண்ணியமானவர்களே, ஈமான் இல்லாம எந்த ஒரு அமல் செஞ்சாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஈமான் இல்லாம எந்த ஒரு அமல் செஞ்சாலும், அது எவ்வளவு பெரிய காரியங்களாக இருந்தாலும், எவ்வளவு பாராட்டுக்குரிய விஷயங்களா இருந்தாலும், பெருமளவுல அதுக்காகவே பணங்கள் செலவழிக்கப்பட்டாலும், ஈமான் இல்லாம செய்கின்ற எந்த ஒரு அமலும் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுறது இல்லை. அதே போல ஈமானுக்கு பின்னால, ஈமான் கிடைச்சதுக்கு பின்னால இஹ்லாஸ் இல்லாம செய்யப்படக்கூடிய எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்றதும் இல்லை. ஈமான் இல்லாம அமல் செஞ்சா அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே போல ஈமான் கிடைச்சிட்டு ஈமானுக்கு பின்னால ஒருவர் அமல் செய்யறாரு, ஆனா இஹ்லாஸோட செய்யல, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று செய்யலாட்டி
அந்த அமலும் அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகவே கண்ணியமானவர்களே, ஈமான் என்பது இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். யாரு ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மௌத்தா போறாங்களோ அவங்க வெற்றி பெற்றவங்க, அவங்க சுவர்க்கவாதிகள். ஈமானோட வாழ்ந்து ஈமானோடையே மௌத்தா போகணும். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானா. கண்ணியமானவர்களே, ஈமான் இத அல்லாஹ் விரும்புறான். மூமின்களாக வாழ்றதைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புறான். நாங்க எல்லாரும் மூமின்களாக வாழணும். மூமின்களுக்குத்தான் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய உதவியும் கூட மூமின்களுக்கு தான் இருக்கு. அல்லாஹ்வுடைய உதவி மூமின்களுக்கு தான் இருக்கு. அதனால மூமின்களாக வாழ்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசிக்கிறான். மூமின்கள் என்று சொல்றவங்க யார் என்றது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறார். மூமின்கள் என்றா யாரு? ஒரு ஆயத்துல இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி சும்ம லம் யர்தாபு வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ் உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், மூமின்கள் என்பவங்க யாரு? அவங்க அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் பரிபூர்ணமா ஈமான் கொண்டிருப்பாங்க. சும்மலம் எர்தாபு, பிறகு அந்த ஈமான்ல சந்தேகப்பட மாட்டாங்க. அல்லாஹ்வுலையும் அல்லாஹ்வுடைய ரசூல்லையும் ஈமான் வந்திருக்கும். அந்த ஈமான்ல சொட்டளவாவது சந்தேகம் அவங்களுக்கு வராது. இதுதான் மூமின்கள். சின்ன அளவு சந்தேகம் ஈமான்ல வரையலாம். அதனால கண்ணியமானவர்களே, உண்மையான மூமின்கள் என்று சொல்றவங்க அந்த ஈமான்ல சந்தேகம் வராதவங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்துல, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட விஷயத்துல சந்தேகம் இல்லாம யகீனோட வாழக்கூடியவங்க. வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், தங்களுடைய செல்வங்கள், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள், கால நேரம், இத அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்து முஜாஹதா செய்வான், தியாகம் செய்வான். உடல் பொருளால தியாகம் செய்யக்கூடியவங்க இவங்க உண்மையான மூமின்கள். அவங்கதான் உண்மையாளர்கள் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். உண்மையாளர்கள் அவங்கதான். எனவே மேலானவர்களே, இந்த ஈமான் உள்ளவர்களாக நாங்க வாழ்ந்துட்டோம்டா அல்லாஹ் தஆலா சொல்றா, நீங்க பயப்படவும் வாணும், சஞ்சலப்படவும் வாணும். வலா தஹினு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அஅலௌன இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் இந்த ஆயத்துல என்ன சொல்றான்னா, நீங்க மூமின்களாக இருந்தா நீங்க தான் உயர்ந்தாக்கள், நீங்க தான் உயர்ந்தாங்க. நீங்க சஞ்சலப்படவும் தேவையில்லை, கவலைப்படவும் தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புறான் நாங்க எல்லாரும் மூமின்களாக இருக்கணும். மூமின்களாக இருந்தா நாங்க தான் உலகத்துல உயர்ந்தவர்களா வாழ்வோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு தடவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில இருக்கிறாங்க. அவங்களுக்கிட்ட ஒரு சஹாபி இருந்தாங்க. ஒரு ஆள் அந்த வழியால போறாரு. கேட்டாங்க, இந்த மனிதரை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி. அவன் சொன்னாங்க, இந்த போகக்கூடியவர் ஒரு கண்ணியமான மனிதன், ஒரு கண்ணியமான ஆள். இவர் எப்படிப்பட்ட ஆள்னா,
இவர் செல்வந்தர், கண்ணியமானவர். இவர் யாருடனாவது பேசினா இவருடைய பேச்ச அவங்க கேட்பாங்க. இவர் யாரையாவது விஷயத்துல சிபாரிசு செஞ்சா, பரிந்து பேசினா அந்த பரிந்துரைய ஏற்றுக்கொள்வாங்க. அடுத்து சொன்னாங்க, இவர் யாட்டையாவது பேசி தனக்கு திருமணம் செஞ்சு தருமாறு பெண் கேட்டா உடனடியா கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஆள் தான் இவர்னு சொன்ன. பாருங்க, எல்லாம் இருக்கு அவர்கிட்ட. அவர் பேசினா அவருடைய பேச்ச கேட்க எல்லாரும் தயார். அவர் யாரையாவது விஷயத்துல கொஞ்சம் என்ன ஒரு சிபாரிசு செஞ்சாரண்டா, பரிந்து பேசுறார், அதை ஏற்றுக்கொள்வாங்க ஆக்கள். இவர் சொல்ற சார் தான், இவர் சொல்ற பொய் சொல்ல மாட்டார், இவர் சரியா தான் சொல்றார். அந்த அளவு கண்ணியமானார். அடுத்தது பெண் கேட்டா எல்லாரும் யோசிப்பாங்க, சும்மா கொடுக்க மாட்டாங்களே. ஆனா இவருக்கு உடனே திருமணம் செஞ்சு கொடுப்பான். அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை கேட்டுட்டு பேசாம இருந்துட்டாங்க, மௌனமா இருந்துட்டாங்க. திருப்பி இன்னொருத்தர் போறார் அதே வழியா, அதே சஹாபி இடத்துல திருப்பி கேட்டாங்க, அவரை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி சொன்னாங்க. இவர் போறவர் யாருன்னா, இவர் மக்காவை சேர்ந்த முஹாஜிரீங்கள்ல ஒரு முஸ்லிம். இவர் எப்படிப்பட்டவர்டா, இவர் யாருடையாவது பேசினா யாரும் அவனோட பேச்ச கேட்க மாட்டாங்க. யாரையாவது விஷயத்துல சிபாரிசு செஞ்சா அவருடைய பரிந்துரையை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யார்ட்டையாவது பேசி பெண் கேட்டா ஏன்னா முடிச்சு கொடுக்க மாட்டாங்க இவருக்கு. அப்படிப்பட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க நேரத்தோட சொன்னீங்களே மதிப்பான மனுஷன், இவரை போல உலகம் நிறைய மக்கள் இருந்தால், உலகம் நிறைய சும்மா சொல்லல, உலகம் நிறைய இவரை போல ஆள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த முஹாஜிர் தான் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் தான் சிறந்தார். ஒன்றும் இல்ல அவர்கிட்ட, ஆக்கள் மதிக்கிறவும் இல்ல, செல்வம் இல்ல, கண்ணியமா பார்க்கிறவும் இல்ல, அவரை ஒரு ஒதுக்கமா வச்சிருக்கு. ஆனாலும் ரப்புல் ஆலமீன் எப்பயும் அவரை கண்ணியமா தான் பார்க்க. அல்லாஹ் இடத்தில் அவர் மதிப்புள்ளவர், ஆக்கள் மதிக்கல்ல, அல்லாஹ் இடத்தில் அவர் மதிப்புள்ளவர். அவர் தான் சிறந்தவர். உலகம் முழுக்க இவரமாய் இருக்கட்டும், இவராய் கண்ணியமான ஆக்கள் பல பேர் இருக்கட்டும், ஆனா இவர் தான் கண்ணியமான ஆளுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா எங்களை தான் கண்ணியமா பார்க்கிறார். ஈமான் உள்ள மக்களை தான் கண்ணியமா அல்லாஹ் பார்க்கிறார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, ஈமான் என்பது பெரிய சொத்து, பெரிய ஒரு சொத்து, பெரிய ஒரு சொத்து அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். அழியாத சொத்து அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். இன்மையிலையும் மறுமையிலையும் பிரயோசனம் தரக்கூடிய ஒரு பெரிய செல்வத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். அதனால இந்த ஈமான கண்ணியமானவர்களே, கடைசி மூச்சு வரைக்கும் நாம பாதுகாக்கணும். கடைசி மூச்சு வரைக்கும் ஈமானோட வாழ்றோம், ஈமானோடையே மௌத்தா போகும், ஈமானோட மௌத்தா போகும். கடைசி நேரம் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோட, அல்லாஹ்வுல நல்லெண்ணத்தோட மௌத்தாகணும். நாங்க அல்லாஹ் தஆலா சொல்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ்வுல நல்லெண்ணம் இல்லாம மௌத்தா போய்த்திரவாங்க. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் தஆலா சொல்றா, நீங்க முஸ்லிம்களாக இல்லாம மௌத்தா போகவான. என்ன இடத்துல நீங்க வார நேரம் முஸ்லிம்களாகவே தான் வரும், முஸ்லிம்களா வரும். அதனால மேலானவர்களே, ஈமானுக்கு சரியான ஆபத்து இருக்குது, ஈமானுக்கு ஆபத்து இருக்கு. ஈமானுடைய முயற்சி கடைசி வரைக்கும் செஞ்சு கொண்டே இருக்கும். ஈமான பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழிகளை நாங்க செஞ்சு கொண்டுதான் இருக்கோம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு.
அப்ப யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு என்று சொன்னா மேலானவர்களே, அப்ப ஈமான் கொண்ட ஆக்களுக்கு திருப்பி ஏன் ஈமான் கொள்ள சொல்ற? ஈமான் தான் இருக்குது, மற என்ன திருப்பி ஈமான்? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, மூமினாக இருக்கிறவர் தான் ஈமான் உள்ளவரையும் அல்லாஹ் தஆலா ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்லி ஏன் சொல்றான்டா, ஈமான் இருக்குதே, அவர் இப்ப ஒரு மூமினாக வாழ்றாரு, ஆனா அவருடைய ஈமான் சில நேரம் தவறி போகலும், ஈமான் அவற்றிலிருந்து இல்லாமல் போகலும். அதனால அந்த ஈமான பாதுகாத்து கொண்டே இருக்கணும். ஈமான் கொண்டவர்களை ஈமான் கொள்ளுங்க, ஈமானுக்காக முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும், ஈமான பாதுகாக்கிறதுக்கு உண்டான முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். அவரு அப்படியாக அந்த விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துறான், ஈமான் உள்ளவர்களை ஈமான் கொள்ளும். எனவே மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட ஈமான நாங்க பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கைய அஸ்லாக எங்கட உள்ளத்துக்கு கொண்டு வரணும். அசல் ஈமான் அந்த அல்லாஹ்வுடைய தொடர்பு எந்த நேரமும் சீராகி கொண்டே இருக்கணும். சஹாபா கிராம் அஜ்மஈன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவங்களோட ஈமான் மலை போல இருந்துச்சு. சஹாபாக்கள் சிரிப்பாங்களான்னு சொல்லி கேட்டாங்க. சிரிப்பாங்க, சஹாபாக்கள் சிரிப்பாங்க, ஆனா அவங்களோட ஈமான் மலை போல இருக்கும்னு சொன்னாங்க. மலை போல ஈமான்ல எந்த தளர்ச்சியும் இருக்காது. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் ஈமான்ல மிக உயர்ந்த இடத்துல இருந்தாங்க, மிக உயர்ந்த இடம். என்ன நிலைமை வந்தாலும் ஈமான பறிகொடுக்கல்ல, ஈமான பறிகொடுக்கல்ல. கஷ்டமான நிலைமைகள் வந்துச்சு, வறுமையான நிலைமை. வறுமைண்டாலும் அந்த வறுமைக்கு நாங்க இன்னொரு பேர் சொல்லல, அவ்வளவு கஷ்டமான நிலைமை, சாப்பிட ஒன்றும் இல்லை. அப்படியான நிலைமையிலையும் சஹாபாக்கள் ஈமான உடல்ல. காபிர்களால ஏகப்பட்ட துன்பங்கள், அப்பவும் ஈமான உடல்ல. கண்ணியமானவர்களே, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய அந்த குடும்பம் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க. யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவரோட மகன் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்கள முஷ்ரிக்கீங்கள் எவ்வளவு பெரிய வேதனை செஞ்சாங்கண்டா, சுடு மணல்ல போட்டு வேதனை செய்வாங்க. சுடு மணல்ல போட்டு. பாலைவனத்தினுடைய சூடு எப்படியான ஒரு சூடா இருந்திருக்கும், தண்டனை கண்டு செய்யற நேரம் எப்படியான வெயில்ல வச்சிருந்திருப்பாங்க அவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பகுதியால போற நேரம் எல்லாம் சொல்லுவாங்களாம், யாசீர் குடும்பமே நீங்க பொறுமையாக இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கம் தருவான்னு சொல்லுவாங்க. ஈமான உற்றத்துக்காக வேண்டிதான் இவ்வளவு தண்டனை, வேற ஒன்றும் இல்ல. வேற அவங்களுக்கு இந்த தண்டனை கொடுத்தது வேற என்னமாவது குற்றம் செஞ்சதுக்காக வேண்டி அல்லது, அவங்க இஸ்லாத்தை தழுவி இருக்கிறாங்க, ஈமானோட இருக்கிறாங்க. அதை விட்டுட்டா சரி, அதை விட்டுட்டா இவங்களை உடனே விடுதலை தான். ஆனா அந்த கஷ்டத்தை பொறுத்து கொண்டாங்க, அந்த கஷ்டத்தை பொறுத்தாங்க. எவ்வளவு துன்பங்கள் கொடுத்தாலும் அதை பொறுத்தாங்க. ஆனா ஈமான உடல் கடைசிக்கு ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள அபூ ஜஹல் அவங்கள என்ன அவங்களுடைய மறைவான இடத்துல ஒரு ஆயுதத்தால தாக்கினான். அதன் மூலமா ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஷஹீதானாங்க. ஆனா ஈமான உடல்ல வரலாறு சொல்லுது, முதலாவது இஸ்லாத்துல ஷஹீதான பெண்மணி ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. மிகப்பெரிய கொடுமை. இதே போல யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் இதே மாதிரி பல அநியாயங்கள் செஞ்சு 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 அவங்களும் ஷஹீதாகி போனாங்க.
அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களையும் உடல்ல அவங்களுக்கு சில நேரம் நெருப்பால அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க, சில நேரம் தண்ணிக்குள்ள போட்டு எடுப்பாங்க அவங்களை இஸ்லாத்தை விட சொல்லி. கண்ணியமானவர்களை இப்படி எல்லாம் பல துன்பங்கள். ஆனா ஈமான உடல், ஈமான கடைசி வரைக்கும் பாதுகாத்து கொண்டாங்க, ஈமான பாதுகாத்து கொண்டாங்க. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, என்ன நான் ஈமான் கொண்டதுக்காக வேண்டி என்ன நெருப்ப பற்ற வச்சு நெருப்ப மூட்டி அந்த கங்குல நெருப்பு கங்குல என்ன வளர்த்தாட்டுவாங்க, அதுல என்ன போட்டுட்டு ஒத்தனா நான் அந்த அந்த நெருப்பினுடைய அந்த முதுகு என்ன பத்துற நேரத்துல எனக்கு சரியான ஒரு வலி, எனக்கு வேற யாரும் அந்த இடத்துல பாதுகாக்கிறதுக்கும் இல்ல, நான் அங்கல பேசிட கூடாதுன்னு சொல்லி என்ன நெஞ்சில ஒத்தன் காலை வச்சு பிடிச்சு கொண்டிருப்பான்னு சொல்ல. எவ்வளவு பெரிய கஷ்டமான நேரம். கண்ணியமானவர்களே, அது பேசுறதுன்னா நமக்கு சரித்திரத்தை தான் நாங்க பேசுவோம், ஆனா இந்த தியாகத்தை எங்களால செய்யல. யாருக்கும் அப்படியான நிலைமை வந்ததும் இல்லை. ஆனா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பக்கத்துல உள்ள அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு சொன்னாலாம், இந்த இடத்துல இவங்களை தவிர வேற யாரையும் உட்கார வைக்கிறதுக்கு வேற யாரும் தகுதி இல்லை, இவங்க தான் தகுதியானவங்கன்னு சொல்லி பின்னால ஒரு காலத்துல அவனுக்குள்ள உட்கார வச்சுட்டு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்டையும் இந்த ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்டையும் இத நிலைமையே கேட்டாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த முஷ்ரிக்கீங்கள் தண்டனை அந்த நேரம் நீங்க இஸ்லாத்தை தழுவினத்துக்காக எப்படி எல்லாம் அவங்கள தண்டிச்சாங்கன்னு சொல்லி கேட்ட நேரம், அந்த நேரத்துல தான் சொன்னாங்க, நான் வார்த்தையால சொல்ல தேவையில்ல, ஏன முதுக நீங்க பாருங்கன்னு சொல்லி அப்படி ஜுப்பாவை தூக்கி காட்டினாங்க. சொல்றாங்க, இத போல ஒரு முதுகு நான் வாழ்நாள கண்டதே இல்லை என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. அப்படி என்ன வெள்ளையாக இருந்துச்சாம் பத்தி. அந்த சொல்றாங்க, அந்த நெருப்ப ஏண்ட முதுகுல இருந்து வடிகின்ற கொழுப்புத்தான் அந்த நெருப்பை அணைச்சிச்சுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மேலானவர்களே தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா ஈமான பறிகொடுக்கல, ஈமான கடைசி வரைக்கும் பாதுகாத்து கொண்டாங்க. இதத்தான் அல்லாஹ் தஆலா சொல்ற, உங்களோட ஈமான் நீங்க கடைசி வரைக்கும் பாதுகாக்கணும். அதனால ஈமான் கொண்டவர்களே நீங்க ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்ற, ஈமான் கொள்ளுங்க. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே ஈமானுடைய தொடர்பு அல்லாஹ் தஆலாவோட உள்ள தொடர்பு. அது ஈமானுடைய தொடர்பு என்றது அல்லாஹ்வோட உள்ள தொடர்பு. அதனால ஈமானோடே நாங்க இருக்கணும். அல்லாஹ்வுடைய தொடர்பு எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தொடர்போட நாங்க வாழ்ந்துட்டோம் என்று சொன்னா ஒரு நாளும் எங்களை இந்த உலகத்துல யாரும் மிகைக்கோ மேலா, யாரும் எங்களை எதுவும் செய்யறதுக்கு மேலா. அல்லாஹ்வுடைய தொடர்பும் சீராகிட்டா எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சீராக்கிடுவார். ஹதீஸ்ல வருவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு அல்லாஹ்வை பயப்படுறாங்களோ உலகத்தில் இருக்கின்ற எல்லாமே அவருக்கு வழிபடக்கூடியதா ஆகிடும். யார் அல்லாஹ்வை பயந்து நடக்கிறாங்களோ முழு வஸ்துக்களும் அவருக்கு பயப்படக்கூடியதா ஆகும், அவருக்கு வழிபடக்கூடியதா ஆகும். யாரு அல்லாஹ் அல்லாதவைகளை பயப்படுறாங்களோ எல்லாமே அவரை பயமுறுத்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லாம் பயமுறுத்தும். அல்லாஹ்வுக்கு மட்டும் நாங்க பயந்து வாழ்ந்தோம்னா கண்ணியமானவர்களே, இந்த முழு உலக வஸ்துக்களையும் எங்களை பார்த்து பயப்படக்கூடியதாக ஆக்கிடுவார். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் இருக்கு, நிறைய சம்பவங்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலீஃபாவாக இருக்கிற காலம், அவங்க கலீஃபாவாக இருக்கிற காலத்துல மிஸ்ர்ல நைல் நதி வத்தி போகுது.
அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கவர்னரா இருக்கிறாங்க. இப்ப மக்கள் வந்து சொன்னாங்க, இந்த நைல் நதி வத்துற நேரமெல்லாம் நாங்க செய்யற வேலை என்னண்டா, ஒரு இளமான பெண்ண இந்த நைல் நதிக்கு பலி கொடுத்துடுவோம், அதுக்கு பின்னால அத நைல் நதி ஓடும்னு சொல்லி இப்படித்தான் நாங்க வளமையில செஞ்சு வார. இத கவர்னர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னோன்னே சொன்னாங்க, ஒரு நைல் நதி ஓடுறதுக்காக வேண்டி மனிதன் ஒண்ட பலி கொடுக்கலாம், இது இஸ்லாத்துல உள்ள விஷயம் அல்ல. இது உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கடிதம் எழுதினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதினாங்க. எழுதினோட கண்ணியமானவர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2 கடிதம் எழுதினாங்க. ஒன்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு, இன்னும் ஒன்று நைல் நதிக்கு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாசிக்கக்கூடிய ஆள் தான், அவங்களுக்கு கடிதம் எழுதின நியாயம். நைல் நதி எப்படி கடிதம் வாசிக்கும்? எப்படி கடிதம் வாசிக்கும்? ஆனா நைல் நதிக்கு தான் எழுதினாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு எழுதின கடிதத்துல சொன்னாங்க, இந்த கடிதத்தை நீங்க நைல் நதியில கொண்டு போயிட்டு போடுங்க. அதுல என்ன தெரியுமா எழுதியிருந்தாங்க, யா நீல் இன் குன்த தஜ்ரி மின் கிபலிக ஃபலா தஜ்ரி வ இன் கான அல்லாஹு யுஜ்ரிக் ஃபஅஸ்அலல்லாஹல் வாஹிதல் கஹ்ஹார யுஜ்ரியக. எழுதினாங்க இந்த வார்த்தை தான். ஏ நைல் நதியே, நீ ஓண்ட புறத்தால ஓடுறதாக இருந்தால் நீ ஓட தேவல்ல, நீ ஓட தேவல்ல. அல்லாஹ் தான் உன்னை ஓட்டுகிறான் என்று இருந்தால் நான் அந்த அல்லாஹ் இடத்துல கேட்கிறேன் உன்னை ஓட வைக்க சொல்லி அப்படின்னு எழுதினாங்க. அத போட்டதான் மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த வத்தி போன நைல் நதி உடனடியாக பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சு. உடனடியாக என்ன பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சு, இதுவரைக்கும் வத்தாம ஓடிக்கொண்டு என்ன கிட்டத்தட்ட 16 முழங்கள் வத்தாம அது ஓடிக்கொண்டே இருக்குது. அது ஓடிக்கொண்டு இருக்கு. அப்ப இதுல என்ன பெரிய ஒரு பாடம் என்னன்னா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கிட்டாங்க. அதனால இந்த படைப்புக்கு மத்தியில் உள்ள தொடர்பு அல்லாஹ் சீராக்கிட்டார். அல்லாஹ் சீராக்கிட்டார். என்ன கடிதம் எழுதுறாங்க, அதுக்கு வாசிக்கவும் தெரியா, ஒன்றும் தெரியா. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க அல்லாஹ்வோட தொடர்பா இருந்ததுனால இங்க என்ன இந்த வஸ்துவ அல்லாஹ் இயங்க வச்சார். இதுவரைக்கும் அது வத்தாம ஓடு. அதுக்கு பின்னால அந்த விஷயம் ஒன்றும் வரல, வத்தி போயிட்டு அந்த மத்த கதைகள் ஒன்றும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஈமானுக்கு பெரிய ஒரு சக்தியை வச்சிருக்கிறார். ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் இவங்க 5வது ஹலீஃபான்னு சொல்லி போற்றப்படுறாங்க. 5வது ஹலீஃபா. அவ்வளவு நீதமான ஆட்சி செஞ்சவங்க தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். அவங்க இவங்களோட காலத்துல மக்கள் பார்க்கிறாங்க, ஒரு இடத்துல ஆடும் ஓனாயும் கிட்ட இருந்து தண்ணி குடிக்குது. ஆடும் ஓனாயும் ஒரு நாளும் ஆடு ஓனாய் கிட்ட நிக்கிறோம் இல்ல, ஓனாய் ஆட்ட கண்ட சும்மா இருக்கிறோம் இல்ல. அப்படிப்பட்ட இந்த மிருகங்கள் இது ரெண்டும் ஒன்றாக தண்ணி குடிக்கிறா சேர்ந்து. எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, இது எப்படி இது சொன்னாங்க. இது புதுமைப்படுறது கொண்டும் இல்ல, இது என்ன விஷயம் என்றா, இந்த காலம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய ஆட்சி காலம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கும் இடையில உள்ள தொடர்பை சீராக்கினாங்க. இந்த ஆட்டுக்கும் ஓனாய்க்கும் மத்தியில் உள்ள தொடர்பை அல்லாஹ் சீராக்கிட்டான்னு சொன்னாங்க. அல்லாஹ் ஒத்துமையாக்கிட்டான். கண்ணியமானவர்களே, அதனால ஈமான் என்றது அல்லாஹ்வுடைய தொடர்புக்குள்ளது. அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பை
சீராக்கிறதுக்கு தரப்பட்டதுதான் ஈமான். அதனால ஈமான்ல சந்தேகம் வரக்கூடாது. கடைசி வரைக்கும் ஈமான பாதுகாக்கணும். நாங்க ஈமான பாதுகாக்கணும். அதனால மேலானவர்களே, ஈமானுடைய முயற்சி செஞ்சு கொண்டே இருக்கணும். ஈமான பாதுகாக்கிறதுக்கு ஈமானுடைய முயற்சி நாங்க செஞ்சு கொண்டுதான் இருக்கணும். கடைசி மௌத்து வரைக்கும் ஈமானுடைய முயற்சி செய்யணும் நாங்க. அதனால அல்லாஹ் தஆலா ஈமானையும் தந்து ஈமானுடைய முயற்சியும் அல்லாஹ் தந்திருக்கிறார். தாவத்தினுடைய உழைப்பு, ஈமான அதிகரிக்கிறது தரப்பட்டதுதான் தாவத்தினுடைய உழைப்பு. இது மேலான ஒரு உழைப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உழைப்பை நாங்க எங்கட வாழ்க்கையில எடுத்து ஈமான கூட்டிக் கொண்டே இருக்கணும். உழைப்பு செய்ய 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 எந்த அளவு தியாகம் செய்வோமோ, அல்லாஹ்வுடைய தீனுக்கு உழைப்பு செய்வோமோ, அந்த அளவுக்கு ஈமான் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஈமான் வளர்ந்து கொண்டிருக்கும். ஈமான் வளர்ற அளவுதான் எங்கட வாழ்க்கையில அமல்கள் கூடிக்கொண்டு இருக்கும். ஈமானுடைய அளவுதான் எங்கட வாழ்க்கையில அமல்கள் இருக்கும். அமல் எவ்வளவு கூடுதோ அந்த அளவுதான் நாங்க அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராய் கொள்வோம். அமல்கள் கூட கூட அல்லாஹ்வோட நாங்க நெருங்கி கொண்டிருப்போம். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைஞ்சிட்டா பின்னால நாங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் எங்களுக்கு தருவார். எதை கேட்டாலும் எங்களோட துஆவோட நிறைய கபூலா. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஈமானுடைய உழைப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தாவத்தினுடைய உழைப்பு இது இந்த உம்மத்துக்கு தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இது இந்த உம்மத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, خيار امتي من دعا الى الله خيار امتي من دعا الى الله. ஏத உம்மத்துல ஆக சிறந்தவங்க யாருன்னா மக்களை அல்லாஹ்வின் பக்கமா அழைக்கக்கூடிய ஆக்கள். மக்களை அல்லாஹ் பக்கமா அழைக்கக்கூடிய ஆக்கள். தாவத்தினுடைய வேலை யார் செய்யறாங்களோ அவங்க சிறந்த உம்மத், அவங்க சிறந்தவங்க. அதே போல வஹப்பப இபாதஹு இலைஹி, அல்லாஹ்வுடைய அடியார்களை அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஆக்கி வைக்கக்கூடியவங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எப்ப ஈமானுக்காக உழைப்பு செய்வோமோ ஹிதாயத் உண்டாய்கொண்டேதான் இருக்கும். ஈமானுடைய உழைப்பு, தாவத்தினுடைய உழைப்பு இந்த பூமிக்கு மேலால நடக்கும் காலமெல்லாம் ஹிதாயத் பரவிக்கொண்டே இருக்கும். ஹிதாயத் கிடைச்சு கொண்டு இருக்கும். மக்களுடைய சீர்திருத்தம், மக்கள் அல்லாஹ்வோட இணைப்புள்ளவங்களை ஆகிறதெல்லாம் இந்த தாவத்துக்கு பின்னாலதான். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்தை சொன்னாங்க. ஏண்ட உம்மத்திலேயே ஆக சிறந்தவங்க யாரு? யாரு தாவத்துடைய வேலை செய்யறாங்களோ, தாயிகள், மக்கள் அல்லாஹ் பக்கம் அழைக்கக்கூடிய ஆக்கள், அல்லாஹ்வுடைய அழைக்கப்பட்டவங்க, அல்லாஹ்வுடைய நேசர்களை ஆக்கி வைக்கக்கூடியவங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால இந்த உழைப்பு நடந்ததுக்கு பின்னாலதான் கண்ணியமானவர்களே, நாங்க இன்னைக்கு எத்தனையோ நல்ல மக்களை இந்த பூமிக்கு மேலால பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாட்டுல இவ்வளவு பெரிய ஒரு தீனுடைய வளர்ச்சி தாவத்துடைய உழைப்பால் உண்டானதுதான். தாவத்துடைய வேலை செஞ்சு 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 முஜாஹதா அதிகரிக்கிற நேரம் தான் இவ்வளவு பெரிய வளர்ச்சி அல்லாஹ் தஆலா இந்த நாட்டில் உண்டாயிருக்கு. இத்தனை மஸ்ஜித் உண்டாயிட்டு, அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பத்தில் கொஞ்சம் மஸ்ஜிதுகள், இன்னைக்கு நிறைய மஸ்ஜிதுகள். ஏன் மஸ்ஜிதுகள்? மேலானவர்களே, ஆசைக்கு மஸ்ஜித் கட்டல, மஸ்ஜித் கட்டினாங்க, ஆட்கள் தொழுறாங்க, மக்கள் தொழுகைக்கு வராங்க, அதுக்குத்தான் மஸ்ஜித் கட்டின. எத்தனை மஸ்ஜிதுகள் இன்னைக்கு மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டில் உருவாயிட்டு. இதனுடைய பரக்கத் எத்தனையோ மதரசாக்கள் உருவாயிட்டு. கண்ணியமானவர்களே, ஆரம்பத்தில் எங்களுடைய நாட்டுடைய சரித்திரம் என்னன்னா, ஒரு ஹாஃபிஸாவது இந்த நாட்டில் இருந்தில்ல. குர்ஆன பாடமாக்கினவங்க அந்த காலத்தில் யாரும் இல்ல, ஆலிம்கள் மட்டும்தான். அதுவும் ஒரு குறிப்பிட்ட சில மதரசாக்கள் மாத்திரம்தான்.
கண்ணியமான சகோதரர்களே, அப்ப இங்க ஒரு ஹாஃபிஸ் குர்ஆன பாடமாக்கின ஒருவர், அவர் இந்தியாவில இருந்து கூட்டி வந்து இந்த சம்மங்குட்ட பள்ளியில அவரை தராவிஹ் தொழுகைக்காக வேண்டி கூட்டி வந்திருக்கிறார். ஒரு காலத்துல இத பாக்குறதுக்காக வேண்டி கிழக்கு பகுதியிலிருந்து ஒரு பஸ்ல ஆட்கள் வந்தானா, இந்த ஹாஃபிஸ் முழு குர்ஆனையும் சுமந்தவர், 30 ஜுஸ்வ சுமந்தவர், இவர் எப்படி இருப்பார், இவரை பார்க்கணும்னு சொல்லி வந்தாங்க மாசையில. அப்படி இருந்த நாடுதான் இது. இன்றைக்கு எத்தனை ஹாஃபிஸ்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்துட்டார், எத்தனை ஹாஃபிஸ்கள் இருக்கிறாங்க. இந்த கொழும்புல மட்டும் இன்னைக்கு எத்தனை ஹாஃபிஸ்கள் இருப்பாங்க, இந்த ஊர்ல மட்டும் எத்தனை பேர் ஆயிட்டாங்க. கண்ணியமானவர்களே, எங்கட நாட்டுல ஒரு முஃப்தி இருக்குல்ல, முஃப்தி என்றது அதை பத்தி பேச்சும் இருக்கல்ல. அந்த நேரம் சவுதியில உள்ள அல்லது பாகிஸ்தான்ல உள்ள முஃப்திகளை பத்தி தான் அந்த காலத்துல பேசுவாங்க. ஆனா முஃப்தி என்று சொல்லி முதலாவது எங்களுக்கு வந்தது அந்த சிலோன்ல ரிஸ்வி முஃப்தி சாப்பிட்டார். அதுதான் அறிமுகமாயின. முஃப்தி என்று முதலாவது வந்தான். அடுத்தது காரிமார்கள் இருக்கல்ல. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் எத்தனையோ என்ன சபோ கிராத் ஓதினவங்க, அஷுரு கிராத், 7 கிராத்துகள் 10 கிராத்துகள் இப்படி என்று சொல்லி ஓதினவங்க பல பேர் உருவாகி, அவங்கள்ட்ட பல பேர் ஓதி அவங்க இஜாஸா அனுமதி கொடுக்கிற அளவுக்கு இங்க காரிமார்கள் உருவாயிட்டாங்க. இல்லாட்டி அந்த மிஸ்ர்ல, ஈஜிப்ட்ல, அது மாதிரி பாகிஸ்தான்ல, சவுதியில பெரிய பெரிய காரிகள் தான் எங்கட இந்த சிலோன்ல உள்ள ஹாஃபிஸ்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க இஜாஸா. இன்றைக்கு இங்க உள்ளவங்க கொடுக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. கண்ணியமானவர்களே, எந்த அளவு குர்ஆனுடைய விஷயத்துல சொன்னா, சமீபத்துல ஒரு ஒரு காரி இடத்துல அவர் 10 கிராத் முடிச்சவர், அவர்கிட்ட ஓதக்கூடிய அவ்வளவு பேருக்கும் எப்படி ஓத வச்சான ஹாஃபிஸ்மாரண்டா அவங்க பாடம் உள்ளவங்க ஓதுவாங்க, நல்லா ஓதுவாங்க. இவர் எப்படி ஓத வச்சாரண்டா, ஓதுற நேரம் அதனுடைய முழு தப்சீரையும் கருத்தையும் விளங்கி சிந்தனையோட ஓதணும். சும்மா ஓதுறல்ல, அந்த பாடம் உள்ளத ஓதுறல்ல. அத குர்ஆன் என்ன சொல்லுது, அல்லாஹ் ஏன் இந்த ஆயத்தை இறக்கினான், இதனுடைய அமல் என்ன, இது யாருடைய விஷயத்துல இறங்கிச்சு, இதெல்லாம் விளங்கி அவர் ஓதினா அந்த 30 ஜுஸ்வை பல நாட்கள் எடுத்து அவர் இடையில இடையில இதெல்லாம் கேட்டு 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 அவரை என்ன ஒரு அமலாளியாக குர்ஆனின் படி அமல் செய்யக்கூடிய ஒரு ஜஹனோட ஓத வச்சு அதுக்கு பின்னாலதான் அனுமதி கொடுத்த. நீங்க இந்த கிராத்தை மற்ற மாணவர்களுக்கு ஓதி கொடுக்கலாம். கண்ணியமானவர்களே, இப்படி எங்கட நாட்டுல தாவத்தினுடைய மேலான உழைப்புக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி பல காரிமார்களை அல்லாஹ் உருவாக்கி தந்துட்டான். குர்ஆன பல பேர் பாடமாக்கி இருக்கிறாங்க, பல உலமாக்கள், கண்ணியமான உலமாக்கள் அல்லாஹ் தஆலா உருவாக்கி தந்துட்டான். அதே போல ஆண்களுக்கு மட்டுமன்றுதான் ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப பெண்களுடைய மதரசாக்களும் உருவாகி பெண் பிள்ளைகள் இன்னைக்கு மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களும் குர்ஆன பாடமாக்கி ஹாஃபிஸாக்களா இருக்கிறாங்க. ஷரியத்தினுடைய பிரிவுகளை படிச்சு அவங்களும் ஆலிமாக்கள் ஆகிட்டாங்க. சிலவங்க என்ன அதுக்கு மேலாலையும் ஹதீஸினுடைய துறையையும் படிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மேலான கிருபை, இந்த ஃபர்தாவுடைய அமைப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க நாட்டுல தாவத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா உருவாக்கி தந்திருக்கிறார். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த தாவத்தினுடைய உழைப்பு இந்த பூமிக்கு மேலால நடக்கிற காலமெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பரக்கத்தை உண்டாக்கி கொண்டே இருப்பார். இதுதான் இந்த உம்மத்தில் சிறந்தவங்க யாரு, தாயிகள், அந்த அழைக்கப்பட்டவங்களை நல்லடியார்களாக அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஆக்கி வைக்கக்கூடியவங்க. இந்த நேசர்கள் உருவாயிட்டாங்களா இல்லையா? கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நாங்க இந்த உம்மத்துல சிறந்தவர்களா ஆகணும். இந்த உம்மத்தாக நாங்க இருக்கேனும், உம்மத்தென்ற பெயர் இருக்கும். ஆனா சிறப்பானவர்கள் என்றது எப்ப கிடைக்கும்டா,
நாங்க குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்ற அந்த மேலான பொறுப்பை நாங்க எல்லாரும் சுமக்கணும். அப்பதான் நாங்க கைருல் உம்மத்தா ஆகலும். இல்லாட்டி உம்மத்தா இருப்போம். நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்துன்னு சொல்ற நேரத்துல எல்லாரும் உம்மத்துல சேருவோம். நாங்க கைருல் உம்மத், சிறந்தவர்கள் என்ற அந்த பட்டம் எப்ப எங்களுக்கு கிடைக்கும்டா நாங்க இந்த மேலான உழைப்பை செய்யணும். உழைப்பை செஞ்சாதான் கிடைக்கும். குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். இந்த ஆயத்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஓதிட்டு சொல்லுவாங்க, நீங்க கைருல் உம்மத்தா ஆகணும்டா அல்லாஹ் சொல்ற இந்த நிபந்தனையை நீங்க எடுங்க. இந்த நிபந்தனையை நீங்க நிறைவேற்றினாத்தான் நீங்க கைருல் உம்மத்தா ஆகுவீங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. மேலானவர்களே, அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் அதுல, நீங்க சிறந்த உம்மத்தாக ஆகணும்டா தஅமுருன பில் மஅரூஃப், நீங்க நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும், ஈமான் கொள்ளணும். அப்ப ஈமான் இருக்குது, அந்த ஈமானோட இந்த உழைப்பை நாங்க செய்யணும். அப்பதான் நாங்க கைருல் உம்மத்தாக ஆகணும். கைருல் உம்மத்தாக ஆகிறதுக்கு இயலும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த வேலையை சுமக்கணும், இந்த பொறுப்பை நாங்க சுமக்கணும். பாருங்க, எப்ப உலகத்துல ஒவ்வொரு பொருளும் அதனுடைய வேலையை சரியா செய்யுமோ அப்பதான் அதுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறார், அதுக்கு ஒரு மதிப்பொன்று இருக்கிறார். அப்படியே அந்த வேலையை செய்யலாட்டி எவ்வளவு இருந்தாலும் மதிப்பு இல்லா போயிட்டுமா. உதாரணத்துக்கு இந்த எழுதக்கூடிய இந்த பேனா வச்சுக்கோங்க, இதுல வேலை எழுதணும். இதுல வேலை என்ன? எழுதணும். இதுக்கு பேர் வச்சிருக்குது பேனான்னு சொல்லி சொல்றோம். இது எழுதணும். எழுதினாத்தான் சேப்புல குத்தி வச்சுக்கொள்வாங்க, நல்ல அந்தஸ்து கொடுத்து வச்சுக்கொள்வாங்க. இல்லாட்டி எங்க சரி டேபிள்ல நல்ல ஒரு இடத்துல வைப்பாங்க. எப்ப இந்த பேனா எழுதலையோ அப்ப இதுக்கு உள்ள மதிப்பு எல்லாம் எடுபட்டு போயிட்டணும். யாராவது பேனா கேட்டாங்க, நாங்க கொடுத்தோம், எழுதுது இல்ல, ஏன் இத சேப்புல வச்சு கொண்டு இருக்கிறீங்க, இத வீசிடுங்க. அவரே எடுத்து வீசுறார், நாங்க வீசாடி அவரே வீசிடுவா. சில நேரத்துக்கு எழுதாத பேனைய சும்மா சேப்புல என்னது வச்சு கொண்டிருக்கிறார், வேலை இல்ல. கண்ணியமானவர்களே, இத போல எங்களுக்கு இந்த தலைக்கு மேலால ஃபேன் என்ன மேல வச்சிருக்கு, அதோட வேலை என்ன? காத்து கொடுக்கணும், காத்து கொடுக்கணும். இப்ப இது பெருமதியானதுதான், பெருமதியானதுதான். ஆனா இதனுடைய வேலையை அது செய்யல. இப்ப என்ன, தலைக்கு மேலால இருந்தத தூக்கி கீழே வச்சிருவாங்க. அப்ப இது அதனுடைய வேலையை சரியா செஞ்சா எங்களுக்கு மேலால எப்பயுமே அந்த சுள்ளதா இருக்குது, மேல இருக்கு. மேலானவர்களே, இந்த உம்மத்துடைய பேர்ல இருப்போம், உழைப்பு செய்யாத வரைக்கும். நான் கைருல் உம்மத்தா எப்ப ஆகுவோம்னா இந்த உழைப்பை நாங்க ஒவ்வொருத்தரும் செய்யும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தை வெளியாக்கினதே தாவத்துக்கு தான். இந்த உம்மத்தை வெளியாக்கினதே தாவத்துக்கு தான். இந்த உம்மத்தை முதலாவது சொர்க்கம் அனுப்புறது தாவத்தினுடைய மேலான பொறுப்பெடுத்ததுனாலதான். யாருக்கும் கொடுக்காத பொறுப்பொண்ட இந்த உம்மத்துடைய கையில தந்திருக்கு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சமயம் சொன்னாங்க, நான் ஏன் சகோதரர்களை பார்க்க ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட. ஏன் சகோதரர்களை நான் பார்க்கணும் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாங்க உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா யா ரசூலல்லாஹ், நீங்க யார பார்க்க நீங்க ஆசைப்படுறீங்க சொன்னாங்க. நீங்க என்னுடைய தோழர்கள், அன்தும் அஸ்ஹாபி, நீங்கெல்லாம் என்ன தோழர்கள். என்னுடைய சகோதரர்கள் என்றவங்க அவங்க எனக்கு பின்னால உங்களுக்கு பின்னால வரக்கூடிய ஆக்கள். யார சொன்னாங்க? எங்களைத்தான் சொல்லிட்டு போனான், எங்களை தான் சொல்லிட்டு போனான்.
சகோதரர்களாக எங்களை கணிச்சிருக்கிறாங்க. ஏன் மேலான சகோதரர்களே, அவங்க எந்த தீன எங்கள்கிட்ட கொண்டு வந்தாங்களோ அதை நாங்க சரியாக பாரம் எடுப்போம் என்று சொல்லித்தான் எங்களை சகோதரர்கள் சொல்லிட்டு போறாங்க. நாங்க சரியா இந்த உழைப்பை செய்வோம். நாங்க தீன நாங்க மட்டும் பின்பற்றதல்ல, முழு உலகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம். அந்த பொறுப்பை நாங்க சுமந்திருக்கிறோம். இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய பொறுப்பொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வச்சுட்டு போனாங்க. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எடுத்துட்டு இந்த உம்மத்தை வச்சிருக்கிறார். இந்த உம்மத்தை வச்சிருக்கிறார். அவங்களுக்கு இறக்கின குர்ஆனையும் அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறார். அவங்க சொன்ன ஹதீஸ்கள் அவ்வளவு பாதுகாக்கப்பட்டிருக்குது. ஏனென்றா இந்த உம்மத்தில் இந்த தீன் சேர்க்கப்படணும் என்றதுக்காகவே. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எப்படி ஒரு செல்வந்தருடைய செல்வத்துல ஏழைகளுக்கு ஹக்கு இருக்குதோ, ஒரு செல்வந்தருடைய செல்வத்துல ஜகாத் என்பது ஏழை வரி, ஏழைகளுடைய ஹக்கு. அத அந்த செல்வந்தர் கொடுக்கலாட்டி ஏழைகள் வந்து அவங்க போஸ்ட் பண்ணி கேட்கலாமா, இந்த சொத்து உங்கள்கிட்ட இருக்குது தாங்கன்னு சொல்லி அப்படி கேட்கலாம். யாரும் வந்து கேட்கறது இல்ல. ஆனாலும் அவ்வளோ பெரிய ஒரு கடமை தான் அது. எப்படி ஒரு செல்வந்தருடைய சொத்துல ஏழைகளுக்கு ஒரு கடமை இருக்குதோ, அதே மாதிரி இந்த உம்மத்துல உள்ள ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த இந்த தாவத்துடைய உழைப்பை செய்யறது, இந்த தீன கொண்டு போயிட்டு சேர்க்கிறது எல்லாருக்கும் பொறுப்பு. நாளை கியாமத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எழுப்பாட்டி கேட்பார், நீங்க அமல் செஞ்சீங்க, ஏன் அவங்களுக்கு சொல்லல, இத கேட்பார். அமல் செஞ்சோம், இன்னத்தருக்கு சொல்லல, இப்படி எல்லாமே அடியார்கள் இருந்தாங்க, ஏன் நீங்க அதை எத்தி வைக்கல என்ன தீன, இத அல்லாஹ் தஆலா கேட்பார். அதனால கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா தந்தத நாங்க தீனுக்கு செலவழிக்காம மௌத்தாயிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா தந்த செல்வம், அல்லாஹ் தஆலா தந்த ஆரோக்கியம், அல்லாஹ் தஆலா தந்த திறமைகள், அல்லாஹ் தஆலா தந்த ஆற்றல், அது எல்லாத்தையும் தீனுக்கு நாங்க செலவழிச்சோம். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கேள்வி அல்லாஹ் தஆலா கேட்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின். ஈமான் கொண்ட ஆக்களே, எல்லாரும் ஈமான் கொண்ட ஆக்கள் தான் நாங்க, எங்கள்கிட்ட தான் அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு ஒரு வியாபாரம் சொல்லி தரவா, வியாபாரம் ஒன்று சொல்லி தரவா. ஏன் அல்லாஹ் தஆலா வேற என்னமாவது ஒன்று சொல்லி தரவான்னு கேட்காம வியாபாரத்தை ஏன் கேட்டான்? உலமாக்கள் சொல்றாங்க, ஏன் அல்லாஹ் அப்படி கேட்டான்டா, இந்த வியாபாரத்துடைய விஷயத்துல எல்லாரும் ஈடுபாடு உள்ளவங்களாம் இருக்கிறாங்க, ஆசை உள்ளவங்களாம் இருக்கிறாங்க, அதுக்காக தியாகம் செய்யறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் தொழிலுடைய விஷயத்துல எல்லாருக்கும் ஒரு இதொன்று இருக்குது, ஒரு ஆசை ஒன்று இருக்குது, அதுல தேட்டம் இருக்குது. அதுக்காக வேண்டி நாடுட்டு நாடு போறாங்க, பல காலங்கள் செலவழிக்கிறாங்க, பல ஆண்டுகள் தியாகம் செய்யறாங்க. இப்ப சிலவங்க சில ஊர்ல இருந்து இங்க இருக்கிறாங்க, இருந்துட்டு மாசத்துக்கு ஒரு தரம் வீட்டுக்கு போயிட்டு வரா, வியாபாரத்துக்கு வந்திருக்கிறார், வியாபாரத்தில் கிழமைக்கு ஒரு தடம் தான் போறாங்க. இப்படி என்ன வியாபாரம் எல்லாருக்கும் விருப்பமான உண்டு. அல்லாஹ் தஆலா இத சொல்லி கேட்க, அவங்களுக்கு ஒரு வியாபாரம் சொல்லி தரவா. துஞ்சிக்கும் மின் அஸாபின் அலீம். எப்படியான வியாபாரம் என்றா நஷ்டம் போற வியாபாரம் அல்ல. கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வியாபாரத்தை செய்யறா அதுல லாபம் நஷ்டம் இருக்குது. அத என்ன ரெண்டுக்கும் இடம்பாடு இருக்கு. ஒன்று முன்னேறி கொண்டு போவார், அப்படி இல்லைன்னா அப்படியே கீழே வந்துடுவார். ரெண்டுக்கும் இடம்பாடு இருக்குது. அப்ப மஷூரா செஞ்சுதான் செய்யணும் அத. ஆனா இந்த வியாபாரம் ஆகிரத்துடைய வியாபாரம் இருக்குது, இதுல நஷ்டமே இல்ல, இதுல நஷ்டம் வச்சு இல்ல. அல்லாஹ் தஆலா கண்ணை பொத்தி கொண்டு செய்யலாம். இத மிச்சம் மஷூரா பண்ணி கொண்டு இருக்க தேவையில்ல.
இது அல்லாஹ் சொல்றார். நீங்க வெளியாகுங்கன்னு சொல்றது அல்லாஹ் சொல்றதுதான். இதுல நஷ்டம் வர போறதில்ல. ஒரு நாள் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம், நோவின தரும் வேதனையை விட்டு உங்களை பாதுகாக்கக்கூடிய வியாபாரம், நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்துக்கு அனுப்புற வியாபாரம். நஷ்டம் வருமா? எப்பயாவது நஷ்டம் இருக்குமா? இதுல ஒரு நாள் நஷ்டம் வராது. துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம் துஅ்மினூன பில்லாஹ். அல்லாஹ் தஆலா அதுக்கு சொல்ற முதல் என்ன தெரியுமா? துஅ்மினூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பிஅம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும். நீங்க முதலாவது ஈமான், அடுத்தது உடல் பொருள் எடுத்துக்கொண்டு தியாகம் செய்யணும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றார், இதுதான் இதனுடைய கேபிட்டல். இதுக்கு முதல் போடணும் இதைத்தான், ஈமான், அடுத்தது உடல் பொருள் எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்யணும். ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். நீங்க அறிவாளிகளா இருந்தா இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். கண்ணியமானவர்களே, இந்த ஆயத்தை சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஆலிமத்தர் சொன்னாங்க, ஸாலிகும் கைருல் லக்கும் என்று இத இந்த இன்னொரு கை காட்டி சொல்றது இல்லையாம். இது உங்களுக்கு சிறந்த, நீங்க போங்க, எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இல்லையா. ஒவ்வொருத்தரும் ஸாலிகும் கைருல் லக்கும் அல்லாஹ் தஆலா எங்க எல்லாத்தையும் பார்த்து தானே சொல்லி இருக்கிறார். அதனால நான் சொல்லணுமா, உனக்கு சிறந்தது இதுதான். நீ அல்லாஹ்வுடைய பாதையில ஓண்ட பொருள் எடுத்துக்கொண்டு ஓண்ட காலத்தை எடுத்துக்கொண்டு தியாகம் செய்யறது உனக்கு சிறந்தது, நீ ஒரு அறிவாளியா இருந்தால் என்று ஒவ்வொருத்தரும் தனக்குத்தானே சொல்லணுமாம். அத இன்னத்தருக்கு சொல்றது இல்ல. எனக்கு போவேல, நீங்க பேசுவாங்க, நீங்க செய்யுங்க நல்ல வேலை, எனக்கு என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, இப்படி சொல்றதுக்கு இல்லையா. கண்ணியமானவர்களே, ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். நீங்க அறிவாளிகளா இருந்தால் இது உங்களுக்கு சிறந்ததா. என்ன கிடைக்கும்? இந்த கேபிட்டலை போட்டுட்டோம். வியாபாரத்தை கேட்டுட்டு அல்லாஹ் தஆலா சொல்றா, என்ன நீங்க இதுக்கு முதல்ல என்ன போடணும்? ஈமானும் முஜாஹதாவும் செய்யணும். என்ன கிடைக்கும்? யக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும். முதலாவது அல்லாஹ் சொல்றா, உங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிச்சிடுவேன். இது இந்த ஆயத்துல ஒரு இபாதத்தை அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான சில பாவங்களை மன்னிப்பேன் என்று. ஆனா இதுல யக்ஃபிர் லக்கும் மின் ஸுனூபிக்கும் என்று சொல்லல, யக்ஃபிர் லக்கும் ஸுனூபக்கும், உங்களோட பாவங்களை மன்னிப்பேன் சொல்லி, பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அடுத்தது வயுதுகில்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், உங்களை இந்த ஆறுகள், எந்த சுவர்க்கத்தினுக்கு கீழால ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்குமோ, பாலாறு, மதுவாறு, தேனாறு, மதுரமான நீராறு ஓடிக்கொண்டிருக்குமோ, அப்படியான சுவர்க்கத்தில் உங்களை நுழைவிப்பேன். கண்ணியமானவர்களே, பாவம் மன்னிக்கப்படுவது, சுவர்க்கம் கிடைக்குது. அதன் என்ற சுவர்க்கத்தில் அழகான தங்குமிடங்கள். அதை பத்தி வர்ணிக்கிறேன்னா இன்னொரு டைம் ஒன்று வேணும். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட பெரிய உயர்ந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தாவத்துடைய உழைப்பை செஞ்ச தாரன்னு சொல்லியிருக்கு. ஸாலிகல் ஃபௌஸுல் அஸீம், இதுதான் மகத்தான வெற்றி. மகத்தான வெற்றிக்குரிய விஷயம் தான் இது. அதனால யாரும் இதுல இருந்து நாங்க என்ன ஒதுங்கிற இயலா, நாங்க எல்லாரும் நியத்து வைக்கணும், நானும் இந்த உம்மத்தில் ஒரு சிறந்தவனா ஆகிறோம், ஏண்ட குடும்பம், ஏண்ட பிள்ளைகள் எல்லாரும் சிறந்தவங்களா ஆகணும், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன, ஆண்கள் தான் பெண்கள் என்ன, எல்லாருக்குமான உழைப்பு இது தரப்பட்டிருக்குது. எல்லாரும் இந்த உம்மத்தில் இருக்கிறோம். எல்லாருமே நாங்க குந்தும் கைர உம்மத், சிறந்த உம்மத்தா ஆகணும். ஆகிறதுக்கு நியத்து எப்போமா இன்ஷா அல்லாஹ். யாருக்கு நியத்து கைய சுத்தி காட்டுங்க பார்ப்போம். கைருல் உம்மத்தா ஆகணும். எல்லாருக்கும் நியத்து இருக்குது. அதனால கைருல் உம்மத்தாகவே அல்லாஹ் தஆலா எங்களை கபூல் செஞ்சு கொள்வானா. மேலான சகோதரர்களே, இதனாலதான் நாங்க என்ன தஸ்கீல், எல்லாரும் நானும் தஸ்கீல் செய்யப்பட்ட ஆக்கள் தான்.
எங்களுடைய ஒவ்வொருத்தரும் தஷ்கீல் செய்யப்பட்டு தான் இந்த உழைப்பு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. தஷ்கீல் இல்லாம யாரும் இதுக்குள்ள உள்வாங்கப்படல. ஒரு சிலர் வந்திருப்போம். அப்படி இல்லாம அதிகமான மிகைப்பான ஆட்கள் தஷ்கீல் செய்யப்பட்டு வந்ததுதான். என்னுடைய தந்தை அவர் ஸ்கூல் மாஸ்டராக இருந்தாங்க. அவங்கள பல பேர், பல மாஸ்டர்மார் தாவத்துடைய வேலையில ஈடுபட்டவங்க மிக எனக்கு இந்த காலத்துல நினைவு இருக்குது. பல தடவைகள் வருவாங்க. சந்திச்சு 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 ஒரு தடவை 10 நாள் ஒன்று பெரியோர் இதுக்கு பின்னால தஷ்கீல் செஞ்சு கொண்டு போயிட்டாங்க. அதுல இருந்து கண்ணியமானவர்களே, அந்த வேலை அல்லாஹ் தஆலா கல்புல போட்டான். அந்த இது கடைசிக்கு குடும்பத்தினுடைய அமைப்பே தீனுக்குள்ள வாரத்துக்கு அப்படி சந்ததியாக போறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னைக்கு அதை நசீபாக்கிட்டார். கண்ணியமானவர்களை, சின்ன வேலை அல்ல. தஷ்கீல் இருக்குது. இது என்ன, அடிமேல் அடி அடித்தால் அம்மி நகர் மாதிரி இந்த தஷ்கீலால மக்கள் எவ்வளவு பேர் இன்றைக்கு மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு பெருந்தாய்களாகி, அவங்களோட பிள்ளைகள் தாய்களாகி, அவங்களோட பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தாய்களாகி, ஹாபிஸ்கள், ஆலிம்கள், பெரும் பெரும் நல்லடியார்கள் நாங்க எல்லாத்திலையும் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால இது அல்லாஹ் கண்கூட எங்களுக்கு காட்டிட்டான். இப்ப தியாகத்துல குறைச்ச கூடா. சஹாபாக்கள் ஒரு கூட்டம் அப்படி யோசனை பண்ணாங்க. இப்ப எல்லாம் என்ன, இஸ்லாம் வளர்ந்துட்டு நல்லா ஆயிடுச்சு, இப்ப உடுப்பட்ட விவசாயம் அது இதெல்லாம் கொஞ்சம் சரி கட்டி, வியாபாரத்தை கொஞ்சம் சரி கட்டி இப்ப ஒரு நிலைமைக்கு வருவோம் அன்சாரிகள் யோசனை பண்ற நேரம் தான் அல்லாஹ் இந்த ஆயத்திறக்கி உங்களோட கைகளை நாசத்துல போட்டுறாதீங்க என்று அல்லாஹ் தஆலா ஆயத்திறக்கி வச்சார். அப்ப அதனால நாங்க வேலை செஞ்ச எல்லாரும் இப்பதான் மாஷா அல்லாஹ் எல்லாரும் போறாங்க, வாலிபர்களும் ஈடுபடுறாங்க. நாங்க என்ன இவ்வளவு நாளும் செஞ்சிட்டோம், எல்லா தியாகத்தையும் செஞ்சு உருவாக்கிட்டோம், இப்ப கொஞ்சம் சும்மா இருப்போம் என்று சொல்லி ஒரு நாளும் யோசிக்கவான. இது அன்சாரிகள் யோசனை பண்ணத்தால் அல்லாஹ் தஆலா சொன்ன ஆயத்து தான் இது. இப்படி நாங்க யோசனை பண்ணக்கூடாது. நாங்க மௌத்து வரைக்கும் இந்த வேலை செய்யணும். எப்ப இந்த மூச்சு இருக்குதோ இந்த உடம்புல அது வரைக்கும் செய்யணும். மௌத்தும் எதுல வரணும், இந்த பாதையில வச்சு வரும். இல்ல நியத்தை எப்பமா இன்ஷா அல்லாஹ். அதனால சொல்லுங்க, நாளைக்கு உடனடியாக யார் யாரெல்லாம் வக்து போறதுக்கு வந்திருக்கிறீங்களோ அதுக்காக வேண்டி எழுமுக இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு உடனடியாக நான் வக்துல போறதுக்கு வந்திருக்கிறேன். அல்லது இப்ப நியத்து வருவது, நான் இன்றைக்கோ நாளைக்கோ நாளை அண்டைக்கோ இன்ஷா அல்லாஹ் தயாராகி போவேன் அல்லாஹ்வுடைய பாதையில. அப்படி நியத்துள்ளவங்க எழுமுகளை 4 மாதம் சில்லா எல்லாத்துக்கும் எழுமுகளை இன்ஷா அல்லாஹ்.